என்ன முடியுமா? ஏன் இப்படி பதட்டப்படுற? அம்மா, என் சின்ன பொண்ணு கண்ணம்மாவுக்கு விஷம் ஜுரம். டாக்டர் இந்த மருந்து ஊசி எல்லாம் உடனே வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. கடையில கேட்டம்மா 35 ரூபா ஆகும்னு சொன்னாங்க. நின்னது நிக்க 35 ரூபாய்க்கு நான் எங்கேம்மா போவேன்? நீங்க தான் அம்மா கொடுத்து உதவணும். மாசம் மாசம் என் சம்பளத்துல பிடிச்சுக்குங்க. முடியுமா? மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா உனக்கு டான்னு சம்பளம் கொடுக்கறனா இல்லையா? ஆமாம்மா. இப்படி நடுவுல வந்து தொந்தரவு செய்தா எனக்கு பிடிக்காது. வேற வழி இல்லம்மா. அது சரி, நீ கேட்கறபடியே அட்வான்ஸ் கொடுக்கறேன்னு வச்சுக்க. மாசம் மாசம் வட்டியோட நான் பிடிச்சுக்கிட்டேன்னா மிச்ச பணம் உனக்கு எப்படி பார்த்தோம்? எப்படியும் சமாளிச்சுக்கிறேம்மா. முனியம்மா, என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு நீ வேலையை விட்டு போயிட்டேன்னா என் பணம் என்ன ஆகுறது? அப்படின்னு நான் செய்ய மாட்டேன். ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? 4 பிள்ளைங்க. 4ல 1 போனா போகட்டும், வீடு. அம்மா, ஏண்டி 4 பெற்றோன்னு கேளுங்க, பரவாயில்ல. அதுக்காக ஒரு பிள்ளைய சாகடிக்க சொல்லாதீங்க. இந்தாங்க, இதை வச்சுட்டு 35 ரூபா கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும். என்ன பண்றது, உன் நிலைமையை நினைச்சா பரிதாபமா தான் இருக்கு. உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் இது அசல் தங்கமான உரசி கூட பார்க்காம நான் பணம் கொடுக்க போறேன். முனியம்மா, நீ கேட்டபடி நான் 35 ரூபா கொடுக்கறேன். வட்டி 15 ரூபா, ஆக மொத்தம் 50 ரூபா. மாசம் மாசம் உன் சம்பளத்துல வட்டியை புடிச்சுக்கிட்டு தான் பணம் கொடுப்பேன். அப்புறம் தகராறு சொன்னாலே இந்தா. இல்லம்மா. ஐயா, என்னம்மா நீ அவசரப்பட்டியே? இப்ப முனியம்மாவுக்கு இருக்கிற கஷ்டத்துல 35 ரூபாய்க்கு 35 ரூபாய் வட்டி கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பா. நீ 15 ரூபாய் விட்டுட்டீங்க. ராஜேஷ், நீ சொல்றது நியாயம்தான். இருந்தாலும் ஏழைகளை அதிகமா சொல்லப்படுத்த கூடாதுமா. வயசாக வயசாக உனக்கு இறக்க சுபாவம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுதுமா. இது நல்லது இல்ல. வாங்க வாங்க. வணக்கம். என்னையா ராஜவேலு, பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா நடக்குதுங்க. அப்படியா? பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாங்க. உட்காருங்க உட்காருங்க. இது வரையில 7 தடவையில 1.25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். இதுல 40,000 ரூபாய் இருக்கு. இதோட நம்ம கணக்கு தீர்ந்துதுங்க. என்னையாது பணம் கடன் கொடுத்த நாள்ல கணக்கு சரி பார்த்து சொல்லணும். அது சரி, இந்த வியாபாரத்துல உனக்கு எவ்வளவு லாபம்? கடவுள் புண்ணியத்துல 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சதுங்க. வெரி குட் வெரி குட். ராஜவேலு, என் கை எப்பவுமே ராசியான கை. நீ 50,000 நான் கொடுத்த 2 லட்சமும் போட்டு நீ நடத்தின வியாபாரத்துல உனக்கு 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. அதனால லாபத்துல உனக்கு 1/4 பங்கு, எனக்கு 3/4 பங்கு. ஐயோ, அவசரப்படாத ராஜவேலு. நீ கொடுத்த வட்டி, நீ உழைச்ச உழைப்பு, இதையெல்லாம் பாக்குறப்போ லாபத்துல நான் 3/4 பங்கு கேட்கறதுல நியாயம் இல்லை. அதனால லாபத்துல உனக்கு பாதி, எனக்கு மீதி. என்னங்க இது அக்கிரமமா இருக்கு? லாப நஷ்டத்தை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? லாபத்துல பங்கு கேட்க நீங்க என்ன பார்க்கறா? தயவு பண்ணி பேச்சு மாறாம இதுவரைக்கும் நான் கட்டின பணத்துக்கெல்லாம் ரசீதை கொடுத்து பத்திரத்தையும் திருப்பி கொடுத்துங்க. அதுக்கு எவனாவது இழிச்சவாயனா பாரு. இப்ப நீ 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கல. இதுவரைக்கும் நீ கட்டின பணத்துக்கு நான் ரசீதே கொடுக்கல. உன் மேல கேஸ் போட்டு உன் வீட்டையே ஜப்திக்கு கொண்டு வருவேன். நாகலிங்கம், உன்ன ஒரு பெரிய மனுஷன் நம்பித்தான் நான் ரசீது கூட வாங்கிக்காம பணத்தை எல்லாம் கட்டினேன். இப்படி அக்கிரமமா நடந்துக்குவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. எது அக்கிரமம்? 50,000 ரூபாய் போட்ட உனக்கு 2 லட்சம் ரூபாய் லாபம். 2 லட்சம் ரூபாய் கொடுத்த எங்க அப்பாவுக்கு 20,000 வட்டி மட்டுமா? கொஞ்சம் ஐயோ பாவன் பார்த்தா போதுமே, தலையில மிளகா அரைச்சிருவீங்களே. நீங்க தான் இப்ப என் தலையில மிளகா அரைக்க பாக்குறீங்க. இப்படி அக்கிரமம் பண்ணீங்க, தெய்வம் உங்களை சும்மா விடாது. பேக்கு, அதை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நாங்க தெய்வத்தை டெய்லி கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எங்க அப்பா நெத்திய பத்தியா குங்குமம், தெய்வத்துக்கு அது டேஞ்சர் சிக்னல். இப்ப ரசீதையும் பத்திரம் திருப்பி கொடுக்க போறீங்களா இல்லையா? நான் கேட்ட பணத்தை கொடுத்தா உன் பத்திரம் வரும். இல்ல உன் வீட்டை தேடி அமீரா வருவான். நீங்க உருப்படவே மாட்டீங்களா? உங்க வீட்டுல இடி விழா. அதுக்குதான் எங்க வீட்டு மேல இடிதாங்கி கட்டி வச்சிருக்கோம் இல்லப்பா. கரெக்டா சொல்லுடா. ராகினி, 60 மார்க். நல்லா படிக்கணும் இன்னும். ரகு, 35 மார்க். இந்த எல்லையை நீ தாண்டவே மாட்டியா? சார்,
இந்த புக் மேல அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், அடுத்த எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு சின்சியரா படிச்சு அதுவும் ராவும் பகலுமா 36 மார்க் வாங்கிக்காது. அப்படிதான் இருக்க போறேன். ராஜு 60 மார்க். கீதா எஸ் சார். 100க்கு 100. நீதான் கிளாஸ் லேப்பர். கீப் இட் அப். அசோக் சார் 25 மார்க். ஏன்பா கிளாஸ்ல பிரில்லியண்டாவே பதில் சொல்றேன், நல்லாவே படிக்கிறேன், பரீட்சையை மட்டும் சரியா எழுத மாட்டேங்கிறியே ஏன்? நான் என்ன சார் பண்ணுவேன்? பரீட்சை காலத்துல நுழைஞ்சு கொஸ்டின் பேப்பர் வாங்குறதும் உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுது. படிச்சதெல்லாம் மறந்து போகுது. தலைக்குள்ள புயலே அடிக்கிற மாதிரி எகிர்ன்னு சுத்துது. ஏதோ அப்போதைக்கு ஞாபகத்துக்கு வந்ததை எழுதுறேன். பரீட்சை காலம் விட்டு வெளியில போனதும் படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நான் என்ன சார் பண்ணுவேன்? இந்த அசோக் பரீட்சை எழுத வரும்போது ஏதோ சண்டைக்கு போற மாதிரி அனாச பயப்படக்கூடாது. சாதாரணமா வந்து சாதாரண எழுத வேண்டியதானே. நீ சாயங்காலமா வந்து என்ன ரூம்ல வெயிட் பண்ணு. தேங்க்யூ சார். என்னப்பா? My dear students, உடல் ஊனமுற்றோர் மறுவாழ்வுக்காக டொனேஷன் கொடுக்க சொல்லி பிரின்சிபால் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கிறார். யார் யார் எவ்வளவு கொடுக்குறீங்க? பிரின்சிபால் எவ்வளவு கொடுத்தாரு? அதை ஏன்டா கேக்குறேன்? தெரிஞ்சுக்கிட்டா மேல ஒரு 8 நாள் போட்டு கொடுக்கலாம்ல. அடச்சே ரமேஷ் 10 ரூபாய் இருக்கு சார். Isha 15 rupees sir. Ryan 25 rupees sir. Geeta 100 rupees sir. என் பேர் உங்களுக்கு சொல்ல நான் விரும்பல, ஒரு 5 ரூபாய் போட்டுக்கோங்க. ரகு, நீ மார்க் வாங்குறதுல அல்பம், டொனேஷன் கொடுக்கறதுல அல்பம். ஏப்பா அசோக், இந்த ஊர்லயே பெரிய பணக்கார வீட்டு பையன் நீ, ஏன் பேசாம இருக்கிற? உன் பேர்ல ஒரு 1000 ரூபாய் எழுதிக்கவா? ஐயோ வேணாம் சார். சினிமா பார்க்க 2 ரூபாய் கேட்டா காசை ஏண்டா வீணாக்குற, பாஸ் வாங்கி தரேன்னு எங்க அப்பா சொல்லுவார். உடல் ஊனமுற்றோர் நிதிக்கு 1000 ரூபாய் கேட்டா அப்புறம் என் உடலே ஊனம் ஆயிடும் சார். நோ நோ நோ, உங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு வா, எழுதிக்கிறேன். அண்ணே, அம்மாவும் அப்பாவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீயாவது இந்த டொனேஷனுக்கு ஒரு 500 ரூபாய் கூட. இல்ல முட்டாள் முட்டாள். டேய், என் கேர்ள் ஃபிரெண்ட்ஸோட நான் மகாபலிபுரம் போக போறேன், ஒரு 500 ரூபாய் கொடுன்னு கேட்டிருந்தேன், கொடுத்திருப்பேன். அதுல ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. நான் ரேஸுக்கு போறேன், 1000 ரூபாய் கொடுன்னு கேட்டிருந்தேன், கொடுத்திருப்பேன். அதுல ஒரு பிரஸ்டீஜ் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கொடுக்க போறேன், பணம் கொடுன்னு கேட்டிருந்தேன், கொடுத்திருப்பேன். அதுல ஒரு டிக்னிட்டி இருக்கு. டேய் முட்டாள், எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அதனால நமக்கு என்ன லாபம்னு பார்த்துக்கிட்டு தான்டா செய்யணும். 500 ரூபாய் நன்கொடை கொடுக்கறியா, அதனால நமக்கு 1000 ரூபாய் லாபம் வருதா பார்க்கணும். ஊர்ல இப்ப நன்கொடை கொடுக்கறவன் எல்லாரும் அதனால தனக்கு என்ன லாபம்னு பார்த்துக்கிட்டு தான்டா கொடுக்கறான். என்ன கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சா புண்ணியம் கிடைக்காதா? அப்படியே புண்ணியம்னே வச்சுக்க. இந்த 500 ரூபாய் யாருக்குமே தெரியாம கொடுக்கறதுனால உனக்கு என்னடா புண்ணியம் கிடைக்கலாம் போட்டுக்கிட்டே போ. 5000 பிச்சைக்காரன் உன்னை வாழ்த்துவான், அது 5000 பேர் பார்ப்பான். பத்திரிகையில நியூஸ் வந்தாலும் வரும், அது 5000 மடையம் படிப்பான். அது நமக்கு லாபம். எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்குது. கிட்ட வாங்க, ஒண்ணு சொல்லணும். என்னண்ணே? உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமாண்ணே, எனக்கு வெக்கமா தான் இருக்கு. எங்க இருந்துதான் வந்து பிறந்ததோ இது நம்ம குடும்பத்துக்குன்னு. 15 rupees சார். 15 சார், எங்க அப்பா அம்மா அண்ணன் யாருமே பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். 5 பைசா 10 பைசாவா உண்டியில கொஞ்சம் சில்லறை சேர்த்து வச்சிருக்கேன். இந்த நல்ல காரியத்துக்கு. நீ எந்த குடும்பத்துல பிறந்தவன்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். முனியம்மா, இருந்தா ஒழுங்காயிரு, இல்லைன்னா வெளியே போ. அழாத முடியுமா? அம்மா குணம் தெரிஞ்சதுதானே. தினம் இப்படி திட்டு வாங்கிட்டு தான் வேலை செய்யணுமா? இந்த ஊர்ல நீ வேலை பார்க்கறதுக்கு வேற இடமே கிடையாதா? நீ படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இங்கிருந்து போய். சில சமயத்துல எனக்கும் அப்படித்தான் தம்பி தோணுது. ஆனா அப்பா அப்பா என் கஷ்டத்துக்கு என் நகைகள் எல்லாம் உங்க அம்மா கிட்ட அடகு வச்சு பணம் வாங்கியிருக்கேன். இப்ப திடீர்னு வேலையை விட்டு போனா அது ஒண்ணு கூட திரும்பி வராது தம்பி. அது உங்க அம்மாவுக்கு தெரியும். அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் என்ன எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க. எப்பதான் எனக்கு நல்ல காலம் வருமோ? கவலைப்படாத முடியுமா? உன் நல்ல மனசுக்கு சீக்கிரமே நல்ல காலம் பிறக்கும். மை டியர் பாய்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபிள் கேர்ள், ப்ரொஃபஸரா ஆக்ட் பண்ற இந்த 1 மணி நேரத்தை நான் பெருமையா நினைக்கிறேன்.
ப்ரொஃபசர் ரொம்ப அரைக்காம கம் டு தி பாயிண்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஆசை லட்சியம் இருக்கத்தான் செய்யும். முதல்ல ஏன் ஆசையை நான் சொல்றேன். எதிர்காலத்துல கிருஷ்ணன், விஜய் அமிர்தராஜ், ஆனந்த் அமிர்தராஜ் இவங்கள மாதிரி பெரிய டென்னிஸ் சாம்பியன் ஆகணும்னு எனக்கு ஒரு இந்த மாதிரி நிஜம் பொம்பளையே பார்த்தனே. ஆமா, நேற்று ஹோட்டல் ஹெவன் கேபரே டான்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல் பா. அப்படியா? ஆமா. இன்னைக்கு நைட் நான் அங்கதான் போறேன். இந்த மாதிரி கிழவங்க எல்லாம் வந்து அங்க கிழவி தான் ஆட விடுவான். ஒரு சிகரெட் எடுத்துட்டு எடுத்து. தேங்க்யூ டாடி. என்ன குமார், என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல முதலாளி, வீட்டுல ரொம்ப கஷ்டம், அதனால ஒரு 50 ரூபாய் முன்பணமா கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். அடடா, கையில பணம் இல்லாத நேரத்துல கேக்குறியே. டேய் சாம், குமார் நாள் பூரா ஆபீஸ்ல மாடா உழைக்கிறான். பாவம், சமயத்துல உதவி பண்ணாம இருக்கலாமா? ஒரு 50 ரூபாய் இருந்தா கூட 10 ரூபாய் வட்டி எடுத்துக்க. என்னப்பா? எடுத்துக்க சொல்லுங்க. பணம் இப்படியே தண்டமா போகுது நம்மளுக்கு. இதுல வட்டி போக 40 ரூபாய் இருக்கு. 50 ரூபாய்க்கு ஹோல்சேல்ல கையெழுத்து போட்டு கொடு. இந்த அம்மா பாத்திருமா, அம்மா பாத்திரு, தண்ணி குடிப்பா, பத்தினா தீந்து போடு. அப்பா பணம் கொண்டு வருவாரு, சமைச்சு போடுறேன்டா. ஏம்மா தினம் பதுக்குது? படிக்கும் போது ஏழுங்க வயிற்றுல ஆண்டு அக்னியை வச்சு படிச்சிருக்கான். முடியுமா? முடியுமா? என்னங்க பணம் கிடைச்சுதா? ஓ, கொடுத்துட்டாரே முதலாளி. ரொம்ப நல்ல ஒரு முடியுமா. பாவம், அவர்கிட்ட கூட பணம் இல்ல. சின்னையா சண்முகத்துக்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்தாரு. இந்த என்னங்க 50 ரூபாய் முன் பணம் வாங்கிட்டு வர சொன்னேன். 40 ரூபாய் தானே இருக்கு. சின்னையா 10 ரூபாய் வட்டி எடுத்துக்கிட்டாரு. உங்களுக்கு கொஞ்சமாவது இது இருக்கா? எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? 10 ரூபாய் சம்பளத்தை தான் கூட்டி வாங்க தெரியல. வாங்குற பணத்தை ஒழுங்கா வாங்கிட்டு வரக்கூடாது. முன் பணத்துக்கு யாராவது வட்டி கொடுப்பாங்களா? பணம் கொடுக்கறவங்க சும்மா கொடுப்பாங்களா? இந்த அளவு கொடுத்தாங்களே, அதை சொல்லு. ஆனானப்பட்டவங்க கிட்டே அந்த நாகலிங்கம் தோல் இருக்க சுளைய முழுங்குவாரு. உங்களை ஏமாத்துறதா கஷ்டம். டபுள, நீ என்ன எப்ப பார்த்தாலும் முதலாளியும் அவங்க வீட்டுல இருக்கவங்களையும் திட்டிகிட்டே இருக்க? இந்த காலத்துல பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க எல்லாம் வேலை இல்லாம திண்டாடிட்டு இருக்கும் போது நம்ம 2 பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்களா, அதை சொல்லு. ஆமா, உங்க முதலாளி தங்க மனசுக்கு கோயில் கட்டி தான் கும்பிடணும். இங்க பிள்ளைங்க எல்லாம் பசி பசின்னு கத்துதுங்க. சீக்கிரம் மளிகை கடையில போய் இந்த பணத்தை கொடுத்துட்டு அரிசி வாங்கிட்டு வாங்க. மாணவ மாணவிகளே, சீதை பொன்மானுக்கு ஆசைப்பட்டதையும் அதை நிறைவேற்ற ஸ்ரீராமபிரான் அந்த பொன்மானை தொடர்ந்ததையும் நேற்று பார்த்தோம். என்று அதை தொடருவோம். பொன்மானாக காட்சியளித்த பொய்மான் துள்ளி துள்ளி குதித்தது. காடு மேடெல்லாம் அதை தொடர்ந்து களைத்த ராமன் அதை வில்லால் அடித்தான். லட்சுமணா என்று அலறியவாறே அந்த மான் மண்ணிலே வீழ்ந்தது. நாயகனின் அபய குரல் கேட்டு நாயகி பதறி இழுத்தார். இந்த வேலை யார் செய்தது சொல்லுங்க, இல்ல உங்க எல்லாரும் டிஸ்மிஸ் பண்ணிரு. சார் சார் வேண்டாம் சார், ராகு செஞ்ச தப்புக்காக எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிடாதீங்க சார். ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்றேன். ஏண்டா ராஸ்கல், என்ன காட்டி கொடுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? காட்டி கொடுக்கறதுக்கு உண்மையை ஒத்துக்கலன்னா நம்ம எங்க டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து தான் சொன்னேன். அப்படியா? காட்டி கொடுத்தது மட்டும் இல்லாம தந்திரமா விளக்கம் சொல்ல வந்துட்டியா? என்ன ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கல்ல, அதே ஒரு வாரத்துக்கு நீ காலேஜ் பக்கம் வராத அளவுக்கு நான் உன்னை கட்டுப்பட வைக்கிறேன். இந்தா வாங்கிக்கோ. என்ன காட்டி கொடுத்ததுக்கு சொல்ல வந்துட்ட கையில ரத்தம் பத்தி போட்டு சொல்ல மாட்டாரு. போட்டு சொல்ல மாட்டேன். அசோக், உப்பு போட்டுதானே சோறு திங்கிறீங்க? ஆமா. அவன் இந்த அடி அடிச்சுட்டு போறான், உங்களுக்கும் கை இருக்குல்ல, திருப்பி அடிக்க வேண்டாம்? அவங்க 2-3 பேர் இருக்காங்களே, ஒருத்த அடிச்சதே என்னால தாங்க முடியல, 3 பேர் அடிச்சா என்ன ஆகுறது? இப்படி கோயிலா வாழறதை விட சாகிறதே மேல். இப்ப நீங்க அவனை திருப்பி அடிக்கல, உங்க மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். கீதா, ஏன் இப்படி பட்ட மாதிரி முழிக்கிறீங்க? அவங்க
போயிட்டாங்களே. போனா என்ன? இப்ப இந்த அவமானம் போகணும்னா கூப்பிட்டடிங்க. நான் ஆமா. அவங்களையா கூப்பிடுங்க. வந்து கம் ஆன். டேய் வந்து வந்து டேய் தைரியம் இருந்தா வாடா பார்க்கலாம். தேவியார் வேதம் ஓதுனாங்களா? பொம்பளை பேச்ச கேட்டுக்கிட்டு முதுகுக்கு தின் கட்டிக்காத. யாருக்கு யார் தின் கட்டுறாங்கன்னு பாத்துடலாம்டா. வாடா வீராதி வீரா, வாங்கிக்கோ. தோத்துட்டு வந்தீங்கன்னா புடவை தருவேன், ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா பரிசு தருவேன். சிவாஜி மாதிரி சொன்னியே